பிராண்டி செய்திகள். த ஸ்கூல் பஸ் ஸ்ட்ரைக். ஜூன் முதல் வாரத்தில் 1,00,000 பள்ளி வாகனங்கள் ஓடாது. தனியார் பள்ளிகள் சங்கம் திடீர் அதிரடி அறிவிப்பு. ஆர்டிஓக்களின் லஞ்ச புகாரால் முதல்வர் விஜய்க்கு பறந்த மனு. குட் ஈவினிங் தமிழ்நாடு. இது உங்க மேக்சிமஸ் பிராண்டி நியூஸ். கோடை விடுமுறை முடிஞ்சு குட்டீஸ்லாம் ஸ்கூலுக்கு போக ரெடி ஆகிற நேரத்துல இப்போ ஒரு மெகா பஸ் ஸ்ட்ரைக் அலாரம் அடிச்சிருக்கு பாஸ். தமிழ்நாடு நர்சரி, பிரைமரி, மெட்ரிக் மற்றும் சிபிஎஸ்இ பள்ளிகள் சங்கத்தோட மாநில பொதுச் செயலாளர் நந்தகுமார் ஐயா ஒரு அதிரடி அறிக்கையை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. வருஷா வருஷம் ஸ்கூல் பஸ்களுக்கு நடக்கிற தகுதி சான்று FC தணிக்கையில இப்போ ஆர்டிஓ அதிகாரிகள் பயங்கரமா லஞ்ச வேட்டை நடத்துறாங்கன்னு ஓப்பனா குற்றம் சாட்டியிருக்காரு பாஸ். மார்க்கெட்ல வெறும் 3,000 ரூபாயே மதிப்புள்ள GPRS கருவி குறிப்பிட்ட சில நிறுவனங்களிடம் மட்டுமே 18,000 ரூபாய் கொடுத்து வாங்கி பொருத்தணும்னு ஆர்டிஓக்கள் நிர்பந்தம் செய்யறாங்களாம். அது மட்டுமில்ல பாஸ், ஒவ்வொரு வண்டிக்கும் FC கொடுக்க 10,000 ரூபாய் லஞ்சம் கேட்கறாங்களாம். இத கண்டிச்சு நம்ம முதலமைச்சர் ஜோசப் விஜய் கிட்ட இப்போ மனு கொடுத்திருக்காங்க. ஜூன் முதல் வாரத்துக்குள்ள CM விஜய் இதுக்கு ஒரு நல்ல முடிவு எடுக்கலனா தமிழ்நாடு முழுக்க 1,00,000 பள்ளி வாகனங்களை நிறுத்த போறதா மிரட்டியிருக்காங்க பாஸ். ஆர்டிஓ ஆபீஸ் முன்னாடி மெகா போராட்டம் வெடிக்க போகுது. பாஸ், ஒரு விசில போட்டு இந்த ஸ்கூல் பஸ் விவாதத்தை தட்டி தூக்கலாம். 1,00,000 வாகனங்கள் பந்த். ஜூன் முதல் வாரத்தில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள சுமார் 1,00,000 தனியார் பள்ளி மற்றும் கல்லூரி வாகனங்களை இயக்க மாட்டோம் என தனியார் பள்ளிகள் சங்கம் அதிரடியாக அறிவித்துள்ளது. 2. GPRS கருவி ஊழல் புகாரா. சந்தையில் வெறும் 3,000 ரூபாய் மட்டுமே மதிப்புள்ள GPRS கருவியை குறிப்பிட்ட சில நிறுவனங்களிடம் மட்டுமே 18,000 ரூபாய் கொடுத்து வாங்கி பொருத்த வேண்டும் என வட்டார போக்குவரத்து அதிகாரிகள் RTO நிர்பந்தம் செய்வதாக புகார் எழுந்துள்ளது. 3. வண்டிக்கே 10,000 ரூபாய் லஞ்சம் கேட்கிறாங்களாம். மாநிலம் முழுவதும் உள்ள RTO அலுவலகங்களில் பள்ளி வாகனங்களுக்கு தகுதிச் சான்று வழங்குவதற்கு ஒவ்வொரு வாகனத்திற்கும் குறைந்தபட்சம் 10,000 ரூபாய் வரை லஞ்சம் கோரப்படுவதாக தனியார் பள்ளி கூட்டமைப்பினர் வேதனை தெரிவித்துள்ளனர். 4. முதல்வர் விஜயிடம் மனு. இந்த லஞ்ச பிரச்சனையையும் கட்டாய GPRS அலைச்சலையும் தடுத்து நிறுத்தக் கோரி தமிழ்நாடு நர்சரி, பிரைமரி, மெட்ரிக் மற்றும் CBSE பள்ளிகள் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் நந்தகுமார் ஐயா முதல்வர் ஜோசப் விஜயிடம் அவசர மனு அளித்துள்ளார். 5. தீவிர வாகன பணிக்கை. கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் அவசர கால வழி, வேக கட்டுப்பாட்டு கருவி, ஓட்டுநர்களின் கண் பார்வை உள்ளிட்ட 16 முக்கிய பாதுகாப்பு அம்சங்களை தணிக்கை செய்யும் பணிகளை போக்குவரத்து துறை தீவிரப்படுத்தியுள்ளது. 6. RTO முன்பு போராட்டம். முதல்வர் விஜய்க்கு அனுப்பப்பட்டுள்ள புகாரின் அடிப்படையில் லஞ்ச அதிகாரிகள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் ஜூன் முதல் வாரத்தில் தமிழகத்தின் அனைத்து RTO அலுவலகங்கள் முன்பும் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. 7. பெற்றோர்கள் கவலை. பள்ளிகள் திறக்கும் முதல் வாரத்திலேயே பள்ளி வாகனங்கள் இயங்காது என அறிவிக்கப்பட்டுள்ளதால் தங்களின் குழந்தைகளின் பாதுகாப்பான பயணத்திற்கு என்ன மாற்று ஏற்பாடு செய்வது என பெற்றோர்கள் மத்தியில் இப்போதே கவலை தொற்றிக் கொண்டுள்ளது. பள்ளி திறக்கிற நேரத்துல குட்டீஸோட சேஃப்டிக்கு வைக்க வேண்டிய GPRSல ஊழல் நடக்குதுன்னு சொல்லி நம்ம CM விஜய் கிட்டையே ஸ்ட்ரைக் வார்னிங் கொடுத்திருக்கிற இந்த RTO பஞ்சாயத்தை பார்க்கும்போது நம்ம தல அஜித் சொன்ன அந்த ஒரு மாஸ் பஞ்ச் இதோ. குழந்தைகளோட படிப்பிலையும் அவங்க பாதுகாப்பிலையும் யாரும் தப்பான பிசினஸ் பண்ண நினைக்க கூடாது பாஸ். தப்பு செஞ்சவன் யாராயிருந்தாலும் சட்டத்தின் முன்னாடி நின்னுதான் ஆகணும். நம்ம முதல்வர் விஜய் இப்போ இந்த லஞ்ச RTOக்களுக்கு தன் ஸ்டைல்ல சாட்டைய சுழற்றுவாரான்னு பார்க்க ஆட்டம் இப்பதான் சூடு பிடிக்குது. 3,000 ரூபாய் மதிப்புள்ள GPRS கருவியை 18,000 ரூபாய்க்கு விற்க வற்புறுத்தும் லஞ்ச அதிகாரிகளுக்கு எதிராக தனியார் பள்ளிகள் சங்கம் அறிவித்துள்ள இந்த வாகன பந்து போராட்டம் நியாயமானது என்று நினைக்கிறீர்களா? உங்க போல்டு கமெண்ட சொல்லுங்க. 2026இன் விறுவிறுப்பான தவேக அரசின் புதிய கல்வி மற்றும் போக்குவரத்து துறை அதிரடிகளுக்கு அடுத்தடுத்த ஹாட் அப்டேட்டுகளுக்கு பிராண்டி செய்திகள். உண்மையை லவுடா சொல்லுவோம், குவிக்கா சொல்லுவோம். This is Maximus signing off. Have an energetic day. இந்த பள்ளி வாகன பந்து மெகா அப்டேட்டுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல ஒரு பெரிய விசில போட்டு ஷேர் பண்ணுங்க. பாஸ், பை பாய்.